அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஹலோ, அல்லாவுக்கு அஞ்சி கண்ணீர் சிந்தக்கூடிய கண்கள் அப்படின்னு சொன்னா சுபஹானல்லாஹ். நம்ம இது இன்னொரு இடத்துலயும் பார்ப்போம். அதாவது நிழலே இல்லாத மஹ்ஷருடைய மைதானத்துல மறுமை நாள்ல 7 பேருக்கு அல்லாஹ் தஆலா நிழல் அளிப்பான். அதுல ஒருத்தவங்க தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சி கண்ணீர் சிந்திய நபர் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப எப்பொழுதுமே நம்மளுடைய கஷ்டங்களை நினைத்து கண்ணீர் அல்லாஹ்விடத்துல சிந்தணும். நான் வேணான்னு சொல்லல, அல்லாஹ் ஒருவனிடத்துல மட்டும்தான் நம்முடைய பிரார்த்தனையை வச்சு கண்ணீரை சிந்தணும். ஆனா அதை விட அதிகப்படியாக அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் சிந்தக்கூடியவர்களாக நாம இருக்கணும். இந்த அளவுக்கு நான் பாவம் செய்யறனே, அப்ப அல்லாஹ் என்னை குற்றம் பிடித்தால் என்னுடைய நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை சிந்தித்து கண்ணீர் சிந்தக்கூடியவர்களாக நம்ம இருந்தோம்னா கட்டாயம் நமக்கும் என்ன செய்ய முடியும், அல்லாஹ் சொர்க்கத்தை இன்ஷா அல்லாஹ் கொடுப்பான். அப்ப ஒண்ணுமே இல்லாத இந்த துனியாவுக்காக கண்ணீர் சிந்துவதை விட்டு விட்டு அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்வினுடைய அந்த என்ன சொல்றது, அல்லாஹ் படைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த படைப்புகளை நினைத்து அல்லாஹ்வினுடைய வேதனைகளை நினைத்து அல்லாஹ் எந்த அடியாருக்கு தண்டனையை கொடுத்துருவானோ அப்படிங்கிற அந்த அச்சத்தை நினைத்து கண்ணீர் சிந்தக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் நாம இருக்கணும். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, ஹலோ, உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கம்மா. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. யார்? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. ஹலோ, ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ்வை அஞ்சி கண்ணீர் சிந்தக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஹுத்பால இருக்கிறாங்க, மிம்பர்ல நின்று சொல்லும்போது இத்தகுன்னார் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் சொல்றாங்க. சஹாபாக்கள் எல்லாருமே அழுத நிலையில, தங்களுடைய முகத்துல துண்டை போட்டு அழுத நிலையில வெளியில வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹதீஸ்கள்ல பாக்குறோம். அப்ப இத்தகுன்னார், நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள்ன்ற ஒற்றை வார்த்தைக்கு அந்த அந்த என்ன சொல்றது, அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்ற அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடி வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் எதற்காக அழுதாங்க? அல்லாஹ் அந்த நரகத்தை படைத்து வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய வல்லமை நினைத்து அவனுடைய தண்டனை நினைத்து அழுதாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நரகம்னு சொல்லப்படும் பொழுது நமக்கு மட்டும் ஏன் அந்த சிந்தனை வரமாட்டேங்குது? அப்ப அடிப்படை ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், அல்லாஹ்வினுடைய அச்சம் இன்னும் முழுமையாக நம்ம இடத்துல என்ன இல்லை, முழுமையாக வரல அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்ப அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நபர்களாக இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவருமே இருக்கணும். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கம்மா. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு இன்ஷால்லா தொடர்பு கொள்ளுங்கம்மா. இருக்கிற நேரமே ரொம்ப குறைவான நேரம், குறைவான நேரத்துல எவ்வளவு பயனுள்ளதை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷால்லா யோசிப்போம். அடுத்தவங்களுக்கும் கஷ்டம் கொடுக்காதவங்களாக இன்ஷால்லா இருப்போம். ஹலோ, ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கம்மா. ஹலோ, ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி ஹலோ, வரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் போது சொல்றாங்க, அல்லாஹ்வை அஞ்சி கண்ணீர் சிந்துதல் அப்படிங்கிறது, இன்னைக்கு நாம நினைக்கிறோம் பாவிகளுக்கு மட்டும்தான் அப்படி கண்ணீர் வரும் அப்படின்னு சொல்லி, பாவம் செய்தவர்கள் தான் அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் சிந்துவார்கள்னு. ஆனா உண்மையாலுமே அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா அல்லாஹ்வை அறிந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான், இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் எல்லாருமே அறிஞர்கள் தான் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்ப அறிஞர்கள் அல்லாஹ்வை அஞ்சுபார்கள் ஏன் அல்லாஹ் தஆலா சொல்றான்? அப்ப அந்த அறிஞர்கள் அல்லாஹ்வை பற்றிய ஓரளவுக்கு புரிதலோட இருப்பாங்க. அல்லாஹ்வை அறிந்து கொள்ளும் பொழுது அல்லாஹ்வினுடைய வல்லமை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அல்லாஹ்வினுடைய வல்லமை அவர்கள் அறிந்து கொள்ளும் பொழுது கட்டாயம் அவர்களால் அஞ்சாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வை இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி நீங்கள் அஞ்சுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்ப அல்லாஹ்வை எப்படி அஞ்சணுமோ அந்த மாதிரி நாம் அல்லாஹ்விற்கு பயப்படும் பொழுது, அஞ்சும் பொழுது கட்டாயம் நம்முடைய கண்களிலிருந்தும் கண்ணீர் வரும் அப்படிங்கிறதுக்கு துளியளவு கூட இன்ஷா அல்லாஹ் என்னது சந்தேகமே கிடையாது. அப்ப அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுவோம், நாமும் முத்தகின்களாக இன்ஷா அல்லாஹ் இருப்போம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு சியாமனின் ஜும்மா சிந்தனைகள் நிகழ்ச்சி தொடரும்.